ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. ஸ்டோன் செயினை நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் செயினோட லைஃப் கண்டிப்பாக நிறைய நாள் இருக்காது. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் 2 மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம பட்டன் ஹோல் மெத்தடில் தான் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஸ்டிச் வந்து நான் பண்ணுறது கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் மிஷின் த்ரெட்டில் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக கோல்டு கலர் த்ரெட் வந்து மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டோன் செயின் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேம்க்கு அடியிலிருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோன் செயினோட ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் இடையில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இடையில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ ரைட் சைடில் ஒரு 2 ஸ்டோன் தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 ஸ்டோனுக்கு இடையில் ஒரு ஸ்டிச் கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிளெயினாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் மேல் நோக்கி ஒரு ஸ்டிச் கொடுத்து அப்படியே டேரெக்டாக கீழ் நோக்கி த்ரெட்டை வந்து புல் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 ஸ்டோனுக்கு இடையில் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மெத்தடில் நான் ஸ்டோன் செயினை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணவே இல்லை. டேரெக்டாக நான் நம்மளோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட டைம் நிறைய சேவ் ஆகும். எதுக்காக அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்மளால் ஸ்டிச் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட டைம் நிறைய சேவ் ஆகும். இப்போது நம்ம வந்து எண்ணாட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டில் இருந்தே ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையில் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சாம்பிள் வீடியோ தான். நம்மளோட கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர் டீட்டெயில்டாக குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து செகண்ட் மெத்தடில் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது செகண்ட் மெத்தடில் நம்ம பாக்ஸ் டைப்பில் தான் ஸ்டிச் வந்து பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலேருந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் இடையில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ ரைட் சைடில் ப்ளெயினாக ஒரு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இனி மேல் நோக்கி ஒரு ஸ்டிச், அடுத்து மேலேயே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். வீடியோ நல்லா கவனிங்க, கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் சேலஞ்ச் வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இப்போ தான் நீங்கள் ஆரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளான டிப்ஸ் தான் நம்மளோட சேனலில் இருக்கும். அது போக நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக நம்ம கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக வீடியோஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் பார்த்து அசைன்மெண்ட் கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸுமே நம்ம பார்த்து கொடுத்து சூப்பராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஃப்ரீ டைமில் லேர்ன் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியும் தான் கோர்ஸ் வந்து இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரி எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக நம்மளோட கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் இல்லை அப்படின்னா மெட்டீரியல் கிட்டுக்கு நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் கண்டிப்பாக எடுங்க. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிற மெத்தடை வந்து நான் அந்த பெண்ணால் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் இப்போ உடனே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன டவுட்னாலும் தாராளமாக கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.